நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் தாத்தா கோயில் செங்கல் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் நான் கோயிலுக்கு வந்தேன். மனிதர்களை நம்புறதை விட நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. ஸோ இறைவனை நம்ம வழிபடணும். நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் செங்கல் சித்தர் ஆகிய நம்ம தாத்தா கோயிலுக்கு வந்தேன். அங்கே வந்து என்னோட வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாடுகளுக்கு இடையே பெரிய கடும் போர் வந்திருக்கு. இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஓகேங்களா. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்னொரு லாக்டவுன், ஆக்சுவலாக கொரோனா மாதிரி லாக்டவுன் வந்துருமோ, பெட்ரோல் பல்கில் தட்டுப்பாடு, ஓகேங்களா. எல்லா ஹோட்டல்களையும் தட்டுப்பாடு, வண்டியே வாகனமே ஓடமாக இருந்துச்சுன்னா தொழில் எதுவுமே நடக்காது. இது எந்த வாகனமுமே இயங்காது. எல்லாரும் லாக்டவுன் மாதிரி திருப்பி கொரோனா லாக்டவுன் மாதிரி வந்துருமோ இந்தியா அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் என்னோட மன அமைதியை என்னதான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மெட்ராஸ்லேயும் திருவொற்றியூர்லேயும் வண்ணாரப்பேட்டைக்கும் கோயில் மூலமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பிரார்த்தனையில் இந்த பிரார்த்தனையை சேர்த்து நான் பண்ணுறேன், உலக நாடுகளுக்கு உண்டான அமைதிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தேன், ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்திபன் சார், நடிகர் பார்த்திபன் சார், டைரக்டரும் நடிகரும் இயக்குனருமான நடிகர் பார்த்திபன் சார் திரிஷா மேடம் தாக்குற மாதிரி சில கருத்துக்களை பதிவு பண்ணது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆக்சுவலா சார் வந்து பாத்தீங்கன்னா திரிஷா மேடம் தனி மனித தாக்குதல் பண்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா. ஸோ விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கைக்கு திரிஷா மேடம் எந்த வகையிலுமே முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாங்க. யாரோட வளர்ச்சியை யாரும் போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஓகேங்களா. இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஆனா விஜய் சாரால திரிஷா மேடம் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து, ஒரு தனி மனித தாக்குதலையும் தனி மனித, அதாவது திரிஷா மேடம் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஓகேங்களா. எவ்வளவோ வாயில்லாத ஜீவன்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு இந்த மாதிரி விஷயங்களால ஒரு பெண்ணை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி பேசினா அவங்க என்னங்க பண்ணுவாங்க. ஸோ திரிஷா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பாதிப்படை தான் சொல்லுவாங்க. ஸோ சார் இப்படி பேசுனதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூத்த நடிகர் பார்த்திபன் சார் வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அதுபோக ஒரு பெரிய டைரக்டர். சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரிஷா மேடம் மாதிரி ஆட்களை வந்து ஊக்கப்படுத்தணுமே தவிர அவங்கள வந்து முடக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு சார்